நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போகிறது டெல்லோட ஒரு புதிய லேப்டாப் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இந்த லேப்டாப்போட மாடல் வந்து ஆல்ரெடி ஜூன் மாதம் யூஎஸ்ஏல அறிமுகப்படுத்துறாங்க. இப்போ இந்த லேப்டாப் இப்போ இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. டெல் G715 அப்படிங்கிற பேரில் லான்ச் ஆயிருக்கு. இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெல் கோர் i7, இன்டெல் கோர் i9 இந்த மாதிரி ப்ராசஸர் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதே மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு வந்து NVIDIA GeForce RTX கிராஃபிக்ஸ் கார்டை பயன்படுத்துறாங்க. 10th ஜெனரேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மற்றபடி ஏராளமான வசதிகள் இந்த டெல்லோட G715 நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரைஸை கட்டிங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 1,62,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 2,10,000 ரூபாய் வரைக்கும் வந்து சேல் பண்ண போகிறாங்களாம். அதையும் அறிமுகப்படுத்துறாங்க. இது எங்க வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் அதே மாதிரி டெல்லோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல கூட நீங்க வாங்க முடியும். அடுத்த டெக் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கேர்மினோட ஒரு புதிய ஸ்மார்ட் வாட்ச் வந்து மார்க்கெட்ல லான்ச் ஆயிருக்கு. கேர்மின் வென்யூ SQ, கேர்மின் வென்யூ SQ மியூசிக் எடிஷன் 2 வேரியண்ட்ல அறிமுகப்படுத்துறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்ஸ் ஆக்சிமீட்டர். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளட்ல வந்து ஆக்சிஜன் லெவல் எவ்வளவு அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இதில் அறிமுகப்படுத்துறாங்க. சேம் வந்து ஆப்பிளோட வாட்ச் சீரிஸ் 6லையும், அதே நேரத்தில் ஃபிட்பிட் சென்ஸ், அதுக்கப்புறம் ஹுவாவேயோட GT2 இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சுகளை நீங்கள் பார்க்க முடியுது. அதை அப்படியே கேர்மின் வென்யூ SQ ஸ்மார்ட் வாட்சில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் ட்ராக்கிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்லீப் அனாலிசிஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் இதில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 6 நாள் பேட்டரி லைஃப் இருக்குது. சாதாரண ஸ்மார்ட் வாட்ச் மோடில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா, ஜிபிஎஸ்ஸாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு 14 டேஸ் வந்து பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. இதோட ஆரம்ப விலை என்ன பார்த்தீங்கன்னா $200, அதாவது இந்தியாவோட மதிப்புப்படி ஒரு 15,000 ரூபாய். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $250, அதாவது இந்தியாவோட மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா 18,500 ரூபாய். இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச், இந்த 2 வேரியன்ட் உள்ள ஸ்மார்ட் வாட்ச் வந்து உங்களுக்கு கேர்மினோட வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம போகிற டெக்னிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஜப்ராவோட ஒரு புதிய ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன் வெற்றிகரமாக மார்க்கெட்டில் லான்ச் ஆயிடுச்சு. இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ANC ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனை வந்து இதில் அறிமுகப்படுத்துறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ் உங்களுக்கு பிளேபேக் டைம் கிடைக்குது அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் நார்மலாக வந்து இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பயன்படுத்தினா உங்களுக்கு 5.5 மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நீங்கள் இந்த சோனியோட ப்ராடக்ட்டில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆப்பிளோட ஏர்போர்ட்ஸ் ப்ரோவில், அப்புறம் சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் லைவ்ல அதில் பார்த்துருப்பீங்களா, அதே இதை வந்து ஜப்ரா எலைட் 85Tல நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜப்ரா தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு, ஜப்ராவோட எலைட் 75T வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்க. அதாவது ANC ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டாக கொடுக்க போகிறாங்க தெரிவிச்சிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஜப்ராவோட எலைட் 85Tயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் $230, கிட்டத்தட்ட இந்தியாவோட மதிப்பு 17,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து யூஎஸ்ல மட்டுமே வந்து அறிமுகப்படுத்துறாங்க. கூடிய அளவில் இந்த ஜப்ரா எலைட் 85T வந்து இந்தியாலையும் சீக்கிரமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து சோனியோட ஒரு புதிய வயர்லெஸ் ட்ரூ வயர்லெஸ் இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. சோனி WF-H800 அப்படிங்கிற மாடலில். ஸோ இதில் வந்து ஒன் டச் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. இது மூலியமா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஈஸியாக நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16 மணி நேரம் பிளே பேக் டைம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய். எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம், இல்லைனா சோனியோட ரீட்டைல் ஷாப்பில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். செப்டம்பர் 24 முதல் வந்து இது அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்க விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கோங்க. அடுத்த நம்ம ஒரு டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆங்கர் தரப்பில் வந்து ஒரு அட்டகாசமான ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க இந்தியாவில். ஆங்கரோட பவர் வேவ் பேஸ் பேட் அப்படிங்கிற பேரில் 10 வாட்ஸ் சார்ஜர் அப்படின்னு சொல்லலாம். QI சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு டிவைஸையும் இந்த ஆங்கரோட பவர் வேவ் பேஸ் பேடை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா iPhone 11 இருக்குது. அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி S10, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஏர்போர்ட்ஸ் இந்த மாதிரி டிவைஸ்களில் பார்க்கலாம். இன்னும் நிறைய டிவைஸ்களில் இந்த QI சப்போர்ட் பண்ணுற டிவைஸ்கள் நம்ம பார்க்க முடியுது. அந்த டிவைஸ்க்கெல்லாம் வந்து இந்த ஆங்கரோட பவர் வேவ் பேஸ் பேடை வந்து பயன்படுத்தலாம். 10 வாட்ஸ் ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜர் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம்னா அமேசான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம ஒரு டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போஸ் தரப்பில் வந்து ஆடியோ கம்பெனியான போஸ் தரப்பில் வந்து ஒரு புதிய ஸ்லீப் பட்ஸை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஆல்ரெடி 2018 இதே போஸ் கம்பெனி ஸ்லீப் பட்ஸை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ போஸ் என்ன பண்ணிக்கலாம், ஸ்லீப் பட்ஸ் 2 அப்படிங்கிற பேரில் அறிமுகப்படுத்துறாங்க. இது வந்து US
ஸ்லீப்பர்ஸ் மார்க்கெட்டில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து 10 hours பேட்டரி லைஃப் இருக்குது. முழுக்க உங்களுடைய தூக்கத்துக்கு இந்த போஸோட ஸ்லீப்பர்ஸ் 2 வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாய்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு அருமையான ஒரு தூக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி போஸ் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $250, இந்தியாவோட மதிப்பு படி பார்த்தீங்கன்னா $18,500. இப்போதைக்கு போஸ் தரப்பில் இருந்து இந்தியாவுக்கு லான்ச்சிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிவிக்கல. பட் இந்த போஸோட ஸ்லீப்பர்ஸ் 2 விரைவில் இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம போகிறது இன்ஸ்டாகிராம் தரப்புல இருந்து ஒரு புதிய அறிவிப்பு. அது என்னன்னா, சமீபத்தில் டிக்டாக் வந்து இந்தியாவில் பேன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த நிரப்புறதுக்காக இன்ஸ்டாகிராம் ஆல்ரெடி ரீல்ஸ் அப்படிங்கிற பேரில் ஷார்ட் வெர்ஷன் வீடியோ மேக்கிங் பிளாட்ஃபார்மை வந்து ஆல்ரெடி யூரோப், அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதை அப்படியே இந்தியாவுக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த ரீல்ஸில் வந்து ஒரு 3 முக்கியமான விஷயத்தை வந்து அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 15 செகண்டில் நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் 30 செகண்ட்ஸில் வீடியோ கிரியேட் பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் கிரியேட் பண்ண வீடியோவை வந்து ட்ரிம் பண்ணலாம், அதே மாதிரி கிளிப்பை வந்து டெலிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷனையும் அறிமுகப்படுத்துறாங்க. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டைமரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. 10 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைமரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இந்த 3 முக்கியமான விஷயம் இனி வரக்கூடிய நாட்களில் இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்த நம்ம போகிறது வந்து சாம்சங் கேலக்ஸிலேருந்து F சீரிஸ் மொபைலை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. சாம்சங் கேலக்ஸி F41 அப்படிங்கிற பேரில் லான்ச்சிங் நடக்க போது இந்தியாவில் அக்டோபர் 8 முதல். ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான விஷயங்கள் லீக் அவுட் ஆயிருக்கு. 6000 mAh பேட்டரி, எக்ஸினோஸ் சிப்செட், அதே மாதிரி 6 GB RAM கொண்டதாக இருக்க போது இதில் வந்து உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே, அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி U டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோதாங்க. இது இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறாருன்னா இதோட ப்ரைஸையும் அக்டோபர் 8 முதல் நீங்கள் பொறுத்திருந்தீங்கன்னா முழுமையான விவரங்களை சாம்சங் கேலக்ஸி F சீரிஸில் F41 மொபைலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த நம்ம டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாமி தரப்புலேருந்து மீ டிவி மாஸ்டர் எடிஷனை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. செப்டம்பர் 28 அறிமுகப்படுத்த போகிறாங்க. இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 8K ரெசல்யூஷன் இருக்குது. அதே மாதிரி 5G சப்போர்ட் கொண்ட டிவியாக நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. இப்போதைக்கு இது மட்டுமே லீக் அவுட் ஆயிருக்கு. செப்டம்பர் 28 முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். எத்தனை வேரியேஷனில் வருது, அதே மாதிரி என்ன ப்ரைஸ் அப்படிங்கிற முழுமையான டீட்டெயில்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து ஐடெல் தரப்புல வந்து 2 அட்டகாசமான ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஒன்று வந்து ப்ளூடூத் ஹெட்செட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவர் பேங்க். இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 மணி நேரம் பிளேபேக் டைம் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா 10,000 mAh பேட்டரி, அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து 2 மொபைலை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதோட ப்ளூடூத்தோட ஹெட்செட்டோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா மார்க்கெட்டில் $500 அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி 10,000 mAh பவர் பேங்க் வந்து உங்களுக்கு $950. நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர்லேயே இந்த ஐட்டலோட ப்ராடக்ட்டை வாங்கலாம். ஃபைனலி டெக் நியூஸில் நம்ம பார்க்க போகிறது லெனோவா தரப்புலேருந்து சமீபத்தில் இல்லை, ஜனவரி மாதம் CES 2020 ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லெனோவா திங்க் புக் அப்படிங்கிற பேரில் டியூல் ஸ்க்ரீன் கொண்ட லேப்டாப்பை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ அது வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க லெனோவா திங்க் புக் ப்ளஸ் அப்படிங்கிற பேரில். ஸோ இது ஹைலைட்டான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 10th ஜெனரேஷன் இன்டெல் i5 அது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க் கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹெர்மான் கர்டோன் ஸ்பீக்கரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த லெனோவோட திங்க் புக் ப்ளஸில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேமை பொறுத்த வரைக்கும் 8 GB ரேம்லேருந்து 16 GB ரேம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. 512 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் SSD ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி அப்படின்னு சொல்லலாம். $1,13,000 இந்தியாவில் சேல் பண்ணுறாங்க. எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான், அதுக்கப்புறம் லெனோவோட அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்கலாம் இந்த லெனோவோட திங்க் புக் ப்ளஸ். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு டெக்னிக்ஸும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். நான் நம்புகிறேன் நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை, அதாவது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அதே போல் இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நிறைய பேருக்கு உங்களுடைய நண்பர்களாக ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் அதாங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.